என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 9வது அதிகாரத்தில் 16வது வசனத்தில் துன்மார்க்கனின் நிலை எப்படிப்பட்டதாய் காணப்படும் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அந்த வசனத்தின் கடைசி பகுதியை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். துன்மார்க்கர்கள் தங்கள் கைகளின் செய்கைகளினாலே சிக்கிக்கொள்வார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். அவங்க கைகளினால் எப்படிப்பட்ட கிரியைகளை செய்கிறார்களோ அந்த கிரியைகளினாலேயே அவர்கள் சிக்கிக்கொள்வார்கள். பாருங்கள், இன்றைக்கி சில பேர் ரொம்ப மதிநுட்பமாக பல தந்திரமான பல காரியங்களை செய்வாங்க. நாம் கூட யோசிப்போம், எவ்வளோ துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, ஆனால் இதுவரையில் எதுலேயும் சிக்கிக்கொள்ளலை, எப்படி தப்பித்து போய்கொண்டே இருக்கிறாங்க பாருங்கள், அப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆனால் முடிவில் என்னவாய் நடக்கும்? அவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளினாலேயே சிக்கிக்கொள்வதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். வேறு யாரோ கொண்டு போய் அவங்கள சிக்க வைக்கணுன்றது அவசியம் இல்லை, அவர்களாகவே வெகு சீக்கிரத்தில் சிக்கிக்கொள்வார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிற அருமையான மகனே மகளே, உனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட துன்மார்க்கர்கள் போராடி கொண்டிருப்பார்கள். பல சதி திட்டங்களை உனக்கு விரோதமாய் தீட்டிக் கொண்டிருப்பார்கள். அதனால் கலங்கி விடாதே, பயந்து விடாதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தை உறுதியாய் தேட ஆரம்பியுங்கள். உங்களுக்கு அவங்க என்ன சதி திட்டத்தை செய்கிறாங்களோ அதிலேயே அவர்கள் சிக்கிக்கொள்ளத்தக்கதான காரியத்தை கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே செய்வார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொடர்ந்து உறுதியாய் பின்பற்றுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.